نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. சஹாபாக்களுடைய வரலாறு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சஹாபாக்களுடைய வாழ்க்கையின் மூலமாக எங்களோட வாழ்க்கைக்கு பெரிய ஹிதாயத்தும் முன்மாதிரியும் ஐபரா படிப்பினையும் அல்லாஹ் தாலா வச்சிருக்கிறான். அதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் படிக்கிற விஷயங்கள். சஹாபாக்கள் அவர்களுடைய குடும்பம், அவருடைய பொருள், அவருடைய செல்வம், அவருடைய உயிர் அனைத்தையும் தியாகம் செஞ்சாங்க இந்த தீனை வளர்க்குறதுக்காக வேண்டி. அதைத்தான் நாங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் படிக்கிற ஆக முக்கியமான லெசன்ஸ். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு ஆரம்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் நேற்று ஹப்பாப், இன்றைக்கு அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய முழு குடும்பம் சகிதம் தியாகம் செய்யப்பட்ட ஒரு சஹாபி அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சஹாபாக்களை இந்த தீனுக்காக வேண்டி தியாகம் செய்ய வச்சான். அதே மாதிரி சஹாபாக்கள் தீனுக்கு தியாகம் செஞ்சனால அல்லாஹ் அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவின் மூலமாக கண்ணியப்படுத்தினான். அதில் ஒரு சஹாபி தான் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவை சேர்ந்தவங்க. உம்மா உரிமை உடைப்பட்ட ஒரு அடிமை, ஃப்ரீ பண்ணப்பட்ட ஒரு ஸ்லேவ் சுமையா. வாப்பா யாசிர், அவரும் அவுட் சைடை சேர்ந்தவர், ஆனால் மக்கால் இருக்கிறார். அதனால் இவங்க 3 பேரும் அடிமைகள் இல்லாட்டியும், ஆனால் இவர்களுக்கு பெரிய எந்த ட்ரைபும் இல்லை, பெரிய ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அல்ல, ராயல் ட்ரைபும் இல்லை. அதனால் சாதாரண மக்கள். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மெசேஜ் இவங்களுக்கு கேள்விப்படுது. ரசூலுல்லாஹ்ட மெசேஜ் வார நேரத்தில் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாருல் அர்கம், த ஹவுஸ் ஆஃப் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு, அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் இருக்கிற நேரம் மெசேஜை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஹஸரத் அம்மாருக்கு நியூஸ் போகுது. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, தனிமையில் அமைதியாக போகிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுறாங்க, மெசேஜ் என்னன்றதை பார்க்குறது. சொன்னாங்க, நான் அப்படியே தாருல் அர்கம் சஃபா மலையில் நீங்கள் சாயி செய்கிற நேரத்தில், சஃபா டு மர்வா, சஃபாலேருந்து வார நேரத்தில் ஒரு போர்டு விளங்கும் பாபுல் அர்கம்து. அதுதான் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு ஊர் இருந்த இடம். அந்த இடத்துல இப்போ இந்த அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு என்டராக போகிற நேரம் வாசலில் இன்னொருத்தரும் நிற்கிறாரு. அவர் தான் சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு. இவரும் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் சஹாபி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இவங்களும் மக்காவை சேர்ந்தவர்களில் வெளியூரில் உள்ளவர். 2 பேரும் வாசலில் நிற்கிறாங்க. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, என்ன விஷயமா வீட்டுக்கு வந்தீங்க, என்ன விஷயமா இங்கே வந்திருக்கிறீங்க? சுஹைப் சொன்னார், ஓப்பனாக பேசக்கூடியவர், நான் கேள்விப்பட்டேன் இந்த ரசூலுல்லாஹ் இப்படி மெசேஜ் வந்து கொண்டு போகிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் வந்திருக்கிறேன். அம்மார் சொன்னார், நானும் அதுக்கு தான் வந்தேன், வாங்க 2 பேரும் சேர்ந்து உள்ளுக்கு போவோம். அர்கம் ரலியல்லாஹு அந்த வீட்டுக்கு தாருல் அர்கம் கெட்டராகிறாங்க. ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட் அந்த பேட்ச் சஹாபாக்களோடு உட்கார்ந்து இந்த விஷயத்தை பேசி கொண்டிருக்கிறாங்க. தீனுடைய விஷயம், குர்ஆனுடைய விஷயம், ரிசாலா. இவங்க வந்ததோட ரசூலுல்லாஹ் இவங்களை அன்பாக வரவழைச்சாங்க, உட்கார வச்சாங்க. நாங்கள் சொன்னமே அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, யாரும் ரசூலுல்லாஹ்ட மஜ்மாக்கு ஒருத்தர் வருவாரோ அவர் புதிய ஆளாக இருப்பார், ஆனால் வீட்டை விட்டு வெளியே போகிற நேரம் சொல்லுவார், ரசூலுல்லாஹ் என்னையத்தான் ஆக மிச்சம் நேசிச்சாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ ஹஸரத் அம்மார், சுஹைப் ரூமி 2 பேரும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் குர்ஆன, ரசூலுல்லாஹ்வுடைய வந்த வருகையுடைய நோக்கம், எங்களோட மனிதத்துவத்துடைய நோக்கம் என்னது, நாங்கள் என்னத்துக்கு படைக்கப்பட்டிருக்கிறோம், அழகான முறையில் ரசூலுல்லாஹ் தாவத்து கொடுக்குறாங்க. சாதாரண ஒருத்தர பயானை கேட்டே நாங்கள் எவ்வளோ ஆச்சரியப்படுறோம், சுப்ஹான் அல்லான்றோம், மாஷா அல்லான்றோம். ரசூல் அதை பேச்சு டைரெக்டாக எப்படி இருந்துக்கும், சுப்ஹான் அல்லா. ரசூலுல்லாஹ் பேசுகிறதோட எந்தாவது கொஸ்டினும் இல்லாமல் சுஹைப் ரூமி, அம்மார் பின் யாசிர் 2 பேரும் அதே இடத்துல இஸ்லாத்துக்கு வராங்க. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால் இவங்களோட இஸ்லாம் மறைவாகத்தான் இருக்குது. ஹஸரத் ஸல்லல்லாஹு, நாங்கள் சொன்ன இஸ்லாத்தை வந்ததில் பயப்படல, முஸ்லீம் ஆகினத்தில் பயப்படல 2 பேர் தான், ஹப்பாப், பிலால். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியாக போகிறாங்க. போய் உம்மா கிட்ட, வாப்பா கிட்ட அதிகமாக இந்த விஷயத்தை பற்றியே பேசுகிறாங்க. ஏன்னா உம்மா வாப்பாவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இல்லை. சுமையா, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிதாபில் எழுதுகிறாங்க, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு தான் அவ்வளு மன் இத்தஹத மஸ்ஜிதன் ஃபி பைத்திஹி, முதல்ல வீட்டில் முசல்லா ஒன்றை உருவாக்கினது அம்மார் தான் சஹாபாக்கள்.
இப்போ இந்த நாங்கள் நிறைய முசல்லா பார்க்குறோமே, ரெஸ்டாரண்ட்டில் ஒரு முசல்லா, எங்கேயாவது ஒரு வீட்டில் பேஸ்மெண்ட்டில் முசல்லா, அதை மாதிரி வீட்டில் தொழுகக்கூடிய ஒரு இடமாக மஸ்ஜிதாக உருவாக்கினது முதல் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் முதல்ல உருவாக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போ உம்மாக்கும் வாப்பாக்கும் அழகான முறையில் ரசூலுல்லாஹ் எப்படி மெசேஜை கொடுத்தாங்களோ அந்த மெசேஜை சுமையாக்கும் யாசிருக்கும் 2 பேருக்கும் அழகான முறையில் எத்தி வைக்கிறாங்க. 2 பேரும் பார்க்குறாங்க, மகண்ட நடவடிக்கை வித்தியாசமாக இருக்குது, பேச்சு அழகாக இருக்குது, சொல்லக்கூடிய விஷயங்களும் அழகாக இருக்குது. 2 பேரும் both of them accepted இஸ்லாம். 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுறாங்க. அதுக்கு பின்னால இந்த வரலாறு எழுதுறாங்க, ஒரு 2 சஹாபில தான் உம்மா வாப்பாவும் 2 பேரும் இஸ்லாத்துக்கு வந்தது. சுப்ஹானல்லாஹ். ஏர்லிய சஹாபாக்கள்ல 2 சஹாபாக்களோட உம்மா வாப்பா தான் இஸ்லாத்துக்கு வந்தது. அது ஒன்று அபூபக்கர், இன்னொன்று அம்மார். அம்மாரோட வாப்பா சுமையா யாசிர், 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உம்மா, அபு குஹாஃபா வாப்பா 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ ஏர்லி சஹாபாக்கள்ல சிலவங்களோட வாப்பா நேரத்தோட மௌத்தாக இருப்பாங்க, சிலவங்க உம்மா நேரத்தோட மௌத்தாக இருப்பாங்க, இல்லாட்டி ஒருத்தர் இருப்பார் லேட்டாக இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் உம்மாவும் வாப்பாவும் 2 பேரும் போத் த பேரண்ட்ஸ் இஸ்லாத்துக்கு வந்ததாக இருந்தால் அது அம்மார்டையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவையும் தான். சுப்ஹானல்லாஹ். இப்போ இஸ்லாம் பரவ ஆரம்பிக்குது, குறைஷிகளுடைய முஷ்ரிக்கின்களுடைய எல்லா அட்டாக்கும் ஆரம்பிக்குது. இப்போ இவங்க அட்டாக் யாரை பண்ணுறது? கையை வைக்கிறது யார்த மேலே? யார்த மேலே ஏலாதோ அவர்களது மேலே தான் கையை வைக்கிறது. இதுதான் ஆகப்பெரிய ஒரு 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 மிஷனாக எடுத்திருந்தான் அபு ஜஹல். ஃபிர்அவுன் ஆதியில் உம்மா, இந்த உம்மத்துடைய ஃபிர்அவுன் அபு ஜஹல். அவனுடைய தாகத் என்னண்டா, ரசூலுல்லாஹ் மேலே கையை வைக்க மேலா, உமர்த மேலே கையை வைக்க மேலா, அபூபக்கர் மேலே கையை வைக்க மேலா, உஸ்மான், எல்லாருமே குறைஷிகளை சேர்ந்தவங்க, பெரிய பெரிய ட்ரைப், முக்கியமான ஆட்கள், பெரிய தலையல், அவங்களுக்கு ஒன்றும் செல்லாது, கையை வைக்கவும் இல்லாது. யாருக்கு கையை வைக்கலும்? ஹப்பாப், அம்மார், பிலால், யாரை இயலாதவங்களோ, சப்போர்ட் ஒன்றும் இல்லாதவங்களோ அவங்களுக்கு தான் கையை வைக்கலும். இப்போ இவன் டார்கெட் பண்ணுறான் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பம். எந்த அளவுக்கு நோவிக்கப்படுறாங்கன்றா, சுப்ஹானல்லாஹ், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு நெருப்பால் நோவிக்கப்படுறாங்க. ஹஜரத் சுமையா 3 பேரையும் ஒரே இடத்துல கட்டி வைக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இடத்துக்கு, அந்த ஓப்பன் கிரவுண்ட் மாதிரி இருக்கிற இடத்துக்கு போனேன். யாசிர்த குடும்பம் ஃபுல்லாக நோவிக்கப்படுறாங்க, நான் இந்த கண்ணால் கண்டேன். அதுக்கு பின்னால் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அத்தஹ்ரு கதா, அத்தஹ்ரு கதா, யா ரசூலல்லாஹ் பார்த்தீங்களா, இதுதான் எங்களுக்கு காலம் செஞ்ச வேலை, இதுதான் எங்களுக்கு காலம் செஞ்ச வேலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இஸ்பிரு, யாசிர்த குடும்பத்தாரே பொறுமையாகிறீங்க. சப்ரன் அல யா யாசிர், யாசிர்த குடும்பத்தாரே பொறுமையாகிறீங்க. இன்ன மௌஇதகுமுல் ஜன்னா, நீங்கள் தங்க போகிற இடம் சொர்க்கம், நீங்கள் தங்க போகிற இடம் சொர்க்கம். யாசிர்த குடும்பத்தாரே நீங்கள் பொறுமையாகிறீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுற நேரத்தில் இஸ்பிர் சொல்லுற நேரத்தில் ஹஸரத் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, கத் ஃபஅல்து, நான் அப்படியே செய்கிறேன் யா ரசூலல்லாஹ், நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். எந்த அளவுக்கு நோவடிக்கப்பட்டாங்கன்னா, யாசிருடைய ரெண்டு காலையும் ஒரு காலை ஒரு கெமல்லையும் இன்னொரு காலை இன்னொரு கெமல்லையும் எடுத்து கெமலை 2 பக்கம் இழுப்பாங்க. அந்த அளவுக்கு நோவிக்கப்படுவாங்க. கடைசியில் சுமையா இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி உயிர் தியாகம் செஞ்ச முதல் பெண்மணி அம்மாருடைய உம்மா யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன செய்யலாம், ஆக கேவலமான முறையில், ஆக கொடுங்கோலான முறையில் அபு ஜஹல் ஈட்டி எடுத்து அவர்களுடைய மர்மஸ்தானத்துக்கு, மறைவிடத்துக்கு தாக்குறான். அந்த வருத்தத்தோட சுமையா ரலியல்லாஹு அன்ஹா ஷஹீதாகிறாங்க. அதே மாதிரி யாசிருக்கும் ஏகப்பட்ட வேதனை கொடுத்து யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷஹீதாக்கப்படுறாங்க. அந்த அளவுக்கு நோவடிக்கப்பட்டாங்க. அவளை நோவடிக்கிற நேரமெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு ஒன்றும் செய்யலாது. ரசூலுல்லாஹ்க்கு ஏண்டா அடிமையாக இருந்தால் ஃப்ரீ பண்ணி விட்டுறலும் இல்லை, இவங்க சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவங்க மக்கன்ஸ் இவங்க கொஞ்சம் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்க்கு ஒன்றும் செய்யலாது. ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த வழியால் போக்கல. சப்ரன் அல யா யாசிர், யாசிர்த குடும்பத்தாரே நீங்கள் பொறுமையாக இருங்க. இன்ன மௌஇதகுமுல் ஜன்னா, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். அதனால் இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செஞ்ச முதல் ஃபேமிலி யாசிருடைய குடும்பம். ஹஸரத் யாசிர், சுமையா, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதுக்கு பின்னால் அல்லாஹ் அம்மாரை எவ்வளோ கண்ணியப்படுத்தினாண்டா, ஒரு நாள் அம்மார் நோவிக்கப்படுறாங்க, நெருப்பால் சுடப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதிர்ப்பாக பேசுங்கன்னு அபு ஜஹல் சொல்கிறான். நீ ஒரு வார்த்தை சொல்லு, ரசூலுல்லாவை நோவிக்கணும், அல்லாவை நோவிக்கணும், எங்களோட சிலைகளை ப்ரைஸ் பண்ணணும், அப்படியான ஒரு வார்த்தை சொல்லு. அம்மார் வருத்தம் தாங்க இயலாமல் சில வார்த்தைகளை சொல்லிட்டாங்க.
அம்மார் வருத்தம் தாங்கலாம், டோர்ச்சர் தாங்க இல்லாமல் சில வார்த்தைகளை ஈமானுக்கு மாற்றமாக ரசூல்லாக்கு எதிர்ப்பாக சில வார்த்தைகளை சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்ன நாங்கள் 2 சஹாபாக்களை பற்றி பேசினோம். எது செஞ்சாலும் அவங்களோட வார்த்தை மாறல. யார் அது? பிலால், ஹப்பாப். ஒசுரா போகட்டும், ஒரு வார்த்தை உங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் பேச மாட்டோம். ஆனால் அம்மார் வருத்தம் தாங்க இல்லாமல் அப்படி பேசிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியூஸ் போகுது, ரசூல்லா வாராங்க, அம்மார் ஒரு ஓரத்தில் உட்காந்து அழுது கொண்டிருக்கிறாங்க. நேரம் அழுகுறாங்க. அழுகுற நேரத்தில் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மார்த கண்ணீரை துடைக்கிறாங்க. ரசூலோட கையால் அம்மார்த கண்ணீரை துடைச்சிட்டு சொல்லுறாங்க, அம்மார் அழாதீங்க, ஏன் இவ்வளோ அழுகுறீங்க? யா ரசூலல்லாஹ், இவனோ ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு உங்களுக்கு மாறாகவும் ஈமானுக்கு மாறாகவும் பேச வச்சுட்டான். ஈமானுக்கு மாறாகவும் பேச வச்சுட்டான் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லுற நேரத்தில் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒன்று வரி பண்ணவான அம்மார், நாளைக்கும் அவங்க உங்களை நோவடிச்சாங்கண்டா நீங்கள் நாளைக்கும் எனக்கு எதிர்ப்பாக பேசுங்க. அல்லாஹு அக்பர். நாளைக்கும் அவங்க உங்களை டார்ச்சர் பண்ணாங்கண்டா நாளைக்கும் நீங்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக இல்லை யார சொல்லலாம் இன்னும் அழுகுறாங்க. அம்மார் ரதியெல்லாம் இன்னும் அழுகுறாங்க, நான் உங்களுக்கு எதிர்ப்பாக பேசிட்டேனே, நான் தப்பிக்கிறதுக்காக வேண்டி தான் சொன்னேன் அப்படின்னு கேட்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, கைஃப தஜிது கல்பக், நீங்கள் உங்களோட உள்ளத்தை எப்படி அடைஞ்சி கொண்டீங்க அந்த நேரம்? எனக்கு தீனுக்கு மாற்றமாக பேசுகிற நேரத்தில் உங்களோட உள்ளம் எப்படி இருந்துச்சு? யா ரசூலல்லாஹ், வஜத்து கல்பி முத்மஇன்னும் பில் ஈமான். யா ரசூலல்லாஹ், என் உள்ளம் ஈமானில் அமைதியாகவும் பரிபூரணமாக இருந்துச்சு, என் வாய்த்தான் பேசிச்சுண்டான். என் வாய்த்தான் பேசிச்சு. அம்மாருடைய அந்த வார்த்தைக்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆன் ஆயத்திறக்கிறான். சூரத்து நஹல்ல 106வது ஆயத்து அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கி அம்மாருடைய விஷயத்துக்கு அப்படி ஆறுதல் சொல்கிறான். வமன் கஃபர பில்லாஹி மின் பஅதி ஈமானிஹி இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். யாரு குஃபருடைய வார்த்தை பேசுகிறாரோ ஈமானுக்கு பிறகு ஃபோர்ஸ் பண்ண இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். அவர் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு பேசப்பட்டால் அவருக்கு எந்த ஒரு தவறும் இல்லை. ஏன்? அவரது உள்ளம் ஈமானை கொண்டு நிறைஞ்சிருக்குது. அந்த அளவுக்கு நெருப்பால் நோவிக்கப்படுற நேரமெல்லாம் ரசூல்லா அங்கே போய்த்து அம்மாருடைய தலையை தடாவுவாங்க. ஏன்னா ரசூல்லாக்கு நிப்பாட்டே இல்லாது, ரசூல்லாக்கு ஆறுதல் சொல்லவும் மேலும் அந்த இடத்துக்கு வரவும் மேலும். ரசூல்லா அம்மாருடைய தலையை தடாவி சொல்லுவாங்க, கூனி பர்தன் வசலாமன் யானார், கூனி பர்தன் வசலாமன் அலா அம்மார். நெருப்பே, நீ அம்மார் இடத்துல சாந்தியான முறையும் குளிரான முறையிலையும் நடந்துக்கோ. இது யார் சொன்னது? இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னது. கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம். இதை ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மாருக்கு பாவிப்பாங்க. யானார் கூனி பர்தன் வசலாமன் அலல் அம்மார். அம்மாருட மேலே சாந்தியான முறையிலையும் அமைதியான முறையிலையும் நடந்துக்கோன்ற விஷயத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மாருக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹ் நிலைமைகளை மாற்றினான். சுப்ஹானல்லாஹ், ஹிஜ்ரத் செஞ்சாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு எல்லோரும் மதீனாக்கு போனாங்க. மதீனாக்கு போனால் ஃபர்ஸ்ட் மிஷன் என்னது மதீனால? மஸ்ஜித் செய்கிறது. மஸ்ஜித் இப்போ பிளான் எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் லேண்டும் எடுத்தாச்சு, லேண்டை டொனேட் பண்ணிட்டாங்க. இப்போ ரைட், யார் கல்லை தூக்குற, யார் சிமெண்ட் எடுக்கிற, யார் கப்பராது பண்ணுற, எல்லா விஷயங்களும் வேலை நடக்குது. இப்போ கல் தூக்கி கொண்டு வராங்க சஹாபாக்கள். ஒவ்வொருத்தராக நாங்கள் சீரால பார்த்தோம், ஒவ்வொரு கல்லாக தூக்கி கொண்டு வராங்க. அம்மா ரெண்டு கல்லுகளாக தூக்கிட்டு வராங்க. லபினத்தைன், ரெண்டு பிரிக்ஸ் எடுத்துக்கொண்டு ஒரு அம்மார் வார நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அம்மார் ஏன் கஷ்டப்படுறீங்க? மற்றவங்க எல்லாம் ஒவ்வொன்று தூக்கிட்டு வராங்க, நீங்களும் ஒன்றை தூக்கிட்டு வாங்களே. யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 தூக்குறது மூலமாக இன்னும் நன்மை அதிகமாகுமே, நான் அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்க்குறேன். அல்லாஹ்ட வீட்டுக்காக வேண்டி நான் கஷ்டப்படுறேன். இந்த கஷ்டத்தை வச்சு அல்லாஹ் எனக்கு அந்தஸ்து உயர்த்துவான், கியாமத்துடைய நாளில் கூலிகளை தருவான், எனக்கு பெரிய நன்மை கிடைக்கும் யா ரசூலல்லாஹ். நான் அதைத்தான் இந்த கல்லை 2ஐயும் தூக்கிட்டு வரேன்னு சொல்லுற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா இப்ன சுமையா, ஓ சுமையாத பஹனே, லின்னாசி அஜ்ருன், ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு கூலி, வலக்க அஜ்ரான், உனக்கு 2 கூலின்றாங்க. இங்கே எல்லாம் கல் தூக்குறாங்களே, இவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நன்மை தான், ஆனால் உனக்கு 2 நன்மைன்றாங்க ரசூலுல்லாஹ். சொல்லிட்டு சொன்னாங்க, வஆஹிரு ஜாதிக்க ஷர்பத்தும் மினல் லபன், உன்னுடைய கடைசி குடிப்பானம் பாலாக இருக்கும் அம்மாருண்டா. உன்னுடைய கடைசி குடிப்பானம் பாலாக இருக்கும்தாங்க. 3வது சொன்னாங்க, தக்துலுக ஃபியத்துல் பாகியா, உன்னைய ஒரு தீனை விட்டும் ஓடின தூரமாகின ஒரு கூட்டம் உன்னைய கொலை செய்யும் அம்மாருந்தாங்க. இந்த 3 விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறாங்க. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொல்லுற நேரத்தில் எல்லா சஹாபாக்களும் கேட்குறாங்க. இமாம் தஹபி சொல்லுறாங்க, இது எந்த அளவுக்கு முத்தவாத்திர் இருந்தால் எல்லா சஹாபாக்களின் மூலமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மாரை பார்த்து இந்த விடயத்தை சொன்னது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. 10 வருடமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடே அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹித்மத் செய்கிறது ரசூலுல்லாவோட நெருக்கமாக இருக்கிறது. ஒரு முறை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்மாரை பார்த்து, சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க இக்தது அபூபக்கர் வ உமார் அந்த அபூபக்கர் வ உமர், அபூபக்கரையும் உமரையும் ஃபாலோ பண்ணுங்க. யாருக்கெல்லாம் ஹிதாயத் வேணுமோ இவர்த அம்மார்த கைடன்ஸ்ல போங்கண்டாங்க. யாருக்கெல்லாம் நேர்வழி பெறணுமோ அவர் அம்மாருடைய கைடன்ஸ்ல போங்கண்டாங்க சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அம்மாரை கோவிச்சாங்களோ அவர் அல்லாஹ்வை கோவிச்சதை போல, யார் அம்மாரோட இந்த எதிர்ப்பு எனிமி ஆக்கினாங்களோ அம்மாரை, அவர் அல்லாஹ்வை எனிமி ஆக்கினது போலன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அம்மாரை ஏன் புகழ்ந்தாங்கண்டா, அம்மாருக்கு கிடைச்ச அந்தஸ்து அம்மாருடைய தியாகத்தை வச்சு ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய ஆரம்ப தியாகம் எவ்வளோ இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி, இந்த தீனுக்காக வேண்டி அவர்கள் செஞ்ச தியாகத்தின் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாளையில 3 பேருக்கு ஷைத்தான் டிசைர் பண்ணும். ஜன்னா சொருக்கம் டிசைர் பண்ணும், எனக்கு 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 இந்த நஃபர் வேணும், எனக்கு இந்த நஃபர் வேணும். அதில் 3 பேர் தான் சல்மான், அலி, அம்மார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் சொன்ன வார்த்தை என்னது? சுப்ஹானல்லாஹ், தஷ்தாகு இலைஹிமுல் ஜன்னா, சொருக்கம் அவர்களை எதிர்பார்க்கும், விரும்பும், எனக்கிட்ட இவர் வரணும், எனக்கிட்ட இவர் வரணும். 3 பேர் சலாசா, 3 பேர் இருந்தாங்க. ஒன்று அலி, இன்னொன்று அம்மார், இன்னொன்று சல்மான் ஃபாரிஸ். ஏனென்றா 3 பேரும் ஆரம்ப தியாகிகள். தன்னுடைய அலி ரலியல்லாஹு அன்ஹு பொடியன்மார்கள் சிறுவன்களில் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அலி. அதே மாதிரி சல்மான் ஃபாரிஸ் தன்னுடைய முழு வாழ்க்கையும் ஒரு ஜூ கிட்ட அடிமையாக இருந்து ரசூலுல்லாஹ்க்காக வேண்டி மட்டும் வெயிட் பண்ணாங்க. நான் ரசூலுல்லாஹ்க்காக வேண்டி இவ்வளோ கஷ்டப்படுறேன், அதுக்காக வேண்டி. அம்மார் தன்னுடைய முழு குடும்பமும் தியாகம் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான கிளாட் டைடிஸ் கொடுப்பாங்க. நாங்கள் பிலாலை பற்றி பார்த்தோம். பிலாலை பற்றி என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் கியாமத்துடைய நாளில் குதிரைக்கு மேலே இருப்பேன், பிலால் குதிரையுடைய கடிவாளத்தை பிடிச்சி கொண்டு எனக்கு முன்னால் சொர்க்கத்துக்கு போவான். அம்மாரை பார்த்து சொல்லுறாங்க, கியாமத்துடைய நாளையில் சொர்க்கம் விரும்பும், இவர் எனக்கு வரணும், இவர் எனக்கு வரணும். அப்படியான ஒருவர் தான் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் சஹாபாக்களுடைய தியாகத்துக்கு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து தான் இது. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் ஒரு முறை ஹஸரத் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்திருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து கேட்டார், எனக்கு வாழ்க்கையில் கஷ்டமே வருது இல்லையா அம்மார், ஏன் அது அப்படின்னு கேட்டார். அம்மார் ரலியல்லாஹு சிரிச்சிட்டு சொன்னாங்க, கஷ்டத்தை பற்றி எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் தான் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், அவ்வளோ தியாகம் செஞ்சோம் சொல்லிட்டு சொன்னாங்க, யாருக்கு கஷ்டம் துன்பம் வருதோ நீங்கள் நினச்சி கொள்ளுங்க, நான் ரசூலுல்லாஹ் கிட்டேருந்து கேட்டிருக்கிறேன், எப்படி இந்த இலை உதிர் காலத்தில் இலைகள் எல்லாம் மரத்துலேருந்து கீழே விழுமோ அதை மாதிரி கஷ்டம் வந்தால் அல்லாஹ் அவங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் உதிர வைப்பான். அதே மாதிரி தான் ஒரு முறை அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுறாங்க, கஃபா பில் மௌத்தி வஇதா, ஒருத்தருக்கு நசீஹத் அட்வைஸ் வேணும்னா அவர் மௌத்தை பற்றி நினைக்கட்டும், அவர் மௌத்தை பற்றி பேசட்டும், அவர் மௌத்தை பற்றி கேட்கட்டும். இதுதான் ஆகப்பெரிய அட்வைஸ். கஃபா பில் ஐபாதத்தி ஷுகலா, ஒரு மனுஷனுக்கு பிஸி ஆகணும்னா அவர் என்ன செய்யணும்? ஐபாதத்தில் அவர் பிஸி ஆகட்டும், ஏன்னா அதுதான் அவருக்கு ஆக பிரயோசனமானது என்பத விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு இந்த விஷயத்தை சொல்லுறாங்க. சொல்லிட்டு ஒரு முறை மிச்சம் காய்ச்சலில் வருத்தத்தோடு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காய்ச்சலை கேள்விப்பட்டு விசிட் பண்ண போகிறாங்க. ரசூலுல்லாஹ் பழக்கம் ஒன்று இருந்துச்சு, ஒருத்தர் காய்ச்சல்னா உடனே போய் விசிட் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த பழக்கத்தை எங்களோட வாழ்க்கையில் உருவாக்கணும். யார் ஒரு மனிதன் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க போகிறாரோ காலையிலிருந்து மாலை வரைக்கும் 70,000 மலக்குகள் அவருக்கு துவா செய்யலாம். சரியான ரிவாயத். அப்போ நோயாளி விசாரிக்க போகிற சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் அங்கே க்ரீம் கேக்கர் நெஸ்டமோல்ட் எல்லாம் கொண்டு போக தேவையில்ல, சும்மா போயிட்டு விசாரிக்கிறீங்க, என்ன ஹாலாத், நோய் இந்த கேள்விப்பட்டோம், சோம் இல்லையா, விசாரிக்க வந்தோம், ஹலாஸ் 70,000 ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு துவா செய்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் வருது, 70,000 தூரம் அல்லாஹ் அவங்கள நரகத்திலேருந்து தூரமாக்குறாங்க. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, ஒரு நோயாளியை போய்த்து நோய் விசாரிக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் போனாங்க, கேட்டாங்க, அம்மார் காய்ச்சலாக இருக்கி, ஓ யார சொல்லலாம், மிச்சம் வருத்தமாக இருக்குது, காய்ச்சலாக இருக்கி. அம்மார், நான் உங்களுக்கு ஒரு துவா சொல்லித்தரவா? நான் காய்ச்சலாக இருக்கிற நேரம் ஜிப்ரீல் எனக்கு சொல்லி தந்தாங்க. முஸ்லீம் ஷரீஃப் த ரிவாயத். இது அம்மார் அறிவிக்கல, அபு சையத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுங்க பார்ப்போம். அம்மார், பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யூதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். பிஸ்மில்லாஹி அர்கீக், நான் உங்களுக்கு ஓதுறேன் அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு. மின் குல்லி ஷைஇன் யூதீக், எதெல்லாம் உங்களை நோவிக்குமோ,
எதெல்லாம் உங்களை நோவிக்குமோ, எந்த விஷயம் எல்லாம் எந்த ஒரு ஆத்மாட ஒரு கண்ணுடைய பொறாமையுடைய தீங்குகளை விட்டும் உங்களுக்கு அல்லாஹு யஷ்வீக், அல்லாஹ் உங்களுக்கு சம்பூர்ண ஆரோக்கியத்தை தருவானாக அம்மா இருந்து. எனக்கு இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு ஓதினாங்க, எனக்கு ஓதி தந்தாங்க. நான் காய்ச்சல் இருக்கிற நேரம் நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த துவா முக்கியமான துவா. இன்றைக்கு எல்லா இடத்துலையுமே மனிதனுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று ஹசத் பொறாம, இன்னொன்று கண்ணூர் ஐன். அல் ஐனு ஹக்குன். அல்லாஹு அக்பர். என் உம்மத்துடைய அதிகமான பேர் மௌத்தாகிறது கண்ணூரை கொண்டு வந்தாங்க ரசூலுல்லாஹ். இன்றைக்கு எங்கட மக்கள்கிட்ட ஆக மோசமான பழக்கம், பார்த்த உடனே மாஷா அல்லா அல்ஹம்துலில்லா. உங்களுக்கு தெரியாது, சில நேரம் உங்களோட கண்ணே உங்களுக்கு படும். நாங்கள் எங்கட கண்ணே எங்களுக்கு படுறது. அதனால் கண்ணூர் இதை விட்டு மிகவும் பாதுகாப்பு தேடணும். ஏந்தி அளவு நாங்கள் அதிலிருந்து தவிந்து கொள்ளணும். நாங்கள் எப்படி பேசுகிறதோ மக்கள்கிட்ட பேசுகிறது, மாஷா அல்லா அவங்களோட வாகனம் நல்லா இருக்குது. அன்றைக்கு என்னுடைய நண்பரொத்த சொல்கிறாரு, அவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் அவர் சிங்கள மதம் அழகான கொடியொன்று வந்திருக்கு, மரக்கறி கேக்கிரியோ என்னமோ வந்திருக்கு. பக்கத்தில் இருந்து ஒரு போல மேமே அவில்லா தீன வந்தோடனே அந்தி அவங்கள மரம் அப்படியே செத்துருச்சு. சில கண்கள் இருக்குது, அவ்வளோ பயங்கரம், அவ்வளோ பயங்கரம். அதனால் நாங்கள் நினச்சி கொள்ளணும், இதை என்ன மூலமாக யாருக்கும் தீங்கு வந்துடக்கூடாது. மாஷா அல்லா அவர் நல்லா பேசுகிறாரு, மாஷா அல்லா அவர் நல்லா உடுத்திருக்கிறாரு, மாஷா அல்லா அவங்களோட வாகனம் நல்லா இருக்குது, மாஷா அல்லா அவங்களோட புல்ல நல்லா இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் மாஷா அல்லான்னு சொல்லுறது. அதே மாதிரி ஒரு தீங்கு உருவாகும்னு நினச்சா நாங்கள் எங்களை அதுகள்லேருந்து பாதுகாத்து கொள்ளுறது. மிச்சம் ஷோ ஆஃப்க்கும் மிச்சம் கண்ணூர் படுறது. நாங்கள் எங்களோட லிமிட்டில் இருந்துக்கொண்டு அமைதியாக எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல தேவையில்லை. நலவு நினைக்கிறவங்க இருப்பாங்க, பொறாமல் வர்றவங்களும் இருப்பாங்க. நலவு நினைக்கிற அதிகமாக ஹசத்தான் இந்த உலகத்தில் கூட. அல்லாஹ் அக்பர். மக்கள் நலவு நினைக்கிறது மிகவும் குறைவு. இப்படியா, எப்படிடா இவன் இப்படி ஆவினான், இப்படி ஆகவே இல்லாதே, என்னமாவது கேம் உண்டாയിരിക്കും. நலவு நினைச்சு ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பொறாமல் ஹசதுக்கு கொண்டு போய் சேர்க்கும், இல்லாட்டி கண்ணூருக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால் அது இவர்கள் பழக்கம் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் மகரிக்கு போகிறோம் 6 ரக்காத் தொழுவாங்க. ஒருத்தர் கேட்டார், அம்மார் நாங்கள் உங்களை கவனிக்கிறது ஒரே மகரிக்கு போகிற 6 ரக்காத் தொழுறீங்களே. இந்த ஹபீப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் மகரிக்கு போகிற 6 ரக்காத் தொழுவதை நான் கண்டேன். அதனால் நான் கேட்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் 6 ரக்காத் தொழுவாங்களோ இந்த நஃபில் தொழுகையை, அல்லாஹ் அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிப்பான். இந்த விஷயத்தையும் ஹஸரத் அம்மார் ரதியல்லாஹு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் ஹஸரத் அம்மாருடைய வாழ்க்கை எல்லா ஹலீஃபாக்களோடையும் கழியுது. கடைசியில் ஹஸரத் உமர் ரதியல்லாஹு அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாங்க கூஃபாக்கு போய்த்து, கூஃபா யாரையுமே விட்டதில்லை. சாத் இப்னு அபி வக்காஸ்க்கு என்ன சொன்னாங்க, அவரையும் இல்லாமல் சீரழிச்சு தான் அனுப்பினாங்க. கூஃபாவாசிக்கு யாரையுமே பொறுமதியாக கருத தெரியாது. சாத் இப்னு வக்காஸையும் விரட்டினாங்க. அம்மார் போனார். அம்மார் 6 மாதத்துலேயே அம்மாருக்கு இருக்கலார். ஏன்னா அம்மார் வெரி குவைட் பர்சன், அமைதியானவர், அதிகமாக அழக்கூடியவர், இபாதத்தில் அதிகமாக இருக்கக்கூடியவர். ஆனால் கூஃபாவாசிகள் சொல்கிறாங்க, அம்மார் வந்த நேரம் அவர் தான் ஜும்மா ஹுத்பா செய்வார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எங்களுக்கு பேச்சு நசிஹத் செய்வார். அதே மாதிரி நாங்கள் பார்த்திருக்கிறோம், அம்மார் எப்பெல்லாம் ஹுத்பா செய்வாரோ அவர் கருப்பு தலைப்பாக அணிஞ்சிருப்பார். அதே மாதிரி தான் அம்மார் எல்லா இபாதத்துகளையும் மிகவும் பேணுதலாகும், ரசூலுல்லாஹ் சுன்னத்துகள் ஒவ்வொன்றையும் ஃபாலோ பண்ணக்கூடியவராக இருந்தார். அதுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு பார்க்குறாங்க, அம்மார் மிச்சம் கஷ்டப்படுறாரு. அம்மாரை ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. ரிட்டர்ன் எடுத்துட்டு உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, அம்மார் உங்களோட போஸ்ட்டை நான் கலத்தி எடுத்துட்டேன், நீங்கள் அப்செட் ஒன்றும் இல்லையே, நீ ஒரி பண்ணலையே அம்மார். அமீருல் மோமினின், நீங்கள் போஸ்ட்டை தந்திக்கிற நேரம் சரியான ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, எனக்கு சரியான ரஷ்ஷாக இருந்தேன், எனக்கு ஒன்றுமே செஞ்சு கொள்ளலாம் இருந்துச்சு. ஆனால் எப்போ போஸ்ட்டை கலத்தினீங்களோ இப்போ எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு அமீருல் மோமினின். இந்த விஷயத்த சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அதோடு சொல்லுறதோடு ஹஸரத் அம்மார் ரலியல்லாஹு திருப்பி மதீனாவுக்கு வராங்க. மதீனாவில் இருக்கிறாங்க. அவங்க ஷஹீத் ஆகுறாங்க. சிஃபின் யுத்தம் என்னது, யாருக்கு இடையில் நடக்குது? முஆவியா அல் ஜமல். இது முஆவியா ஹஸரத் அலி ரலியல்லாஹு இடையில் நடக்கிற யுத்தம். இப்போ யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. சொல்கிறாங்க, எனக்கு என்னமாவது சாப்பாடு தாங்களே. ஏஜ் என்னது? 93 years old. இன்றைக்கு எங்களுக்கு இந்த 25-26 வயசுலேயே பள்ளியில் நடுவில் உட்கார இல்லாமைக்குது, செவத்தில் பிடிச்சி உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அம்மார் ரலியல்லாஹு 93 years old, கவசம் உடுத்து கையில் வாளோட யுத்தத்தில் இருக்கிறாங்க. யுத்தத்தில் இருந்து பக்கத்தில் உள்ள ஒரு சஹாபிட்ட கேட்டாங்க, எனக்கு சாப்பிட என்ன சரி எடுத்துட்டு வாங்க, பசிக்குது, என்ன சரி. அவர் என்ன பண்ணாடுறாரு, பால் கோப்பை கொண்டாடுறாரு. சிரிச்சுட்டு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்மார்
உங்களோட கடைசி குடிப்பானம் இந்த உலகத்தில் பாலாக இருக்கவும் தான். அம்மார் அதை குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு யுத்த மைதானத்துக்கு போகிறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. அம்மார் கீழே விழுந்திருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு தெரியாது இது அம்மார். ஹெல்மெட்டை கலத்தின போது தான் விளங்கிச்சு அம்மார் ரதியல்லான்னு. அது ரசூல்லா என்ன சொன்னாங்க, யார் அம்மாரை கோவப்படுத்துவாரோ அவர் அல்லாவை கோவப்படுத்தினாரு, யார் அம்மாவோட விரோதம் கொண்டாங்களோ அவர் அல்லாவோட விரோதம் கொண்டதுக்கு சமானம் அப்படின்றாங்க. அலி ரதியல்லான்னு பார்த்துட்டு அழுகுறாங்க. அவங்க அலி ரதியல்லா அந்த சைடில் இருந்தாங்க, முஆவியா ரதியல்லானு அலி ரதியல்லா அந்த சைடில் இருந்தாங்க, ஹஸரத் அம்மார் ரதியல்லானு. ரசூலுல்லாஹ் இங்கே சொன்ன வார்த்தை இது டீப்பான விஷயம், நான் அதை இங்கே கொண்டு போக விருப்பம் இல்லை. அதனால் சஹாபாக்கள் என்ன நடந்தாலும் எங்களுக்கு சஹாபாக்களை பற்றி எதுவும் பேசலாது. அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அதே மாதிரி ஹஸரத் அலி ரதியல்லானு அவங்களோட ஜனாசா தொழுகையை நிறைவேற்றுறாங்க. அம்மார் ரதியல்லானும் தன்னுடைய முழு வாழ்க்கையும் தீனுக்காக வேண்டி அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையை ஷஹீதாக்கப்பட்ட நிலைமையில் இந்த உலகத்தை விட்டு போனாங்க. கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் அம்மாருக்கு நிறைய அந்தஸ்துகளை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறான். சஹாபாக்கள் எந்த குரூப்பில் இருந்தாலும், இப்போ ரசூலுல்லாஹ் அம்மாரே இந்த குரூப்பில் தான் இருந்தார், அப்போ முஆவியா ராங் ஆയിരിக்கும், இதெல்லாம் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இல்லை. நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு எல்லா சஹாபாக்களும் அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் அதூல், எங்களுக்கு எல்லா சஹாபாக்களும் நேர்மையானவர்கள். எங்களுக்கு அவர்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அவர்களை பற்றி எங்களுக்கு எந்த பேசுகிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. அதனால் சஹாபாக்களோட கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே போவான். இந்த விஷயங்களில் நாங்கள் படிக்கிறது என்னது, கஷ்டம் பிரச்சனை வரும், பொறுமையாக இருப்போம்டா அல்லாஹ் எங்களோட பாவங்களே மன்னிப்பான், அல்லாஹ் எங்களோட அந்தஸ்துகளையும் உயர்த்துவான். ஒரு கஷ்டமும் இல்லாமல் நோ பெயின் நோ கெயின். அப்போ எந்த ஒரு விஷயத்தை அடையிருந்தாலும் கஷ்டம் ஒன்று பட்டு தான் ஆகணும். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த விடயங்களை எங்களோட வாழ்க்கையில் கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.